யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம். அனுமான் பேராற்றல் உடையவனா இருந்தாலும் மிகுந்த அடக்கம் உடையவனா இருந்தான். எப்படிப்பட்ட பேராற்றலும் நல்ல அறிவும் பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட அடக்கம் இல்லைன்னா அவங்க பல வகையான துன்பங்களுக்கு ஆளாவாங்க. இந்த அடக்கமே இவனுக்கு எல்லா சிறப்பையும் தந்துச்சு. ஒரு நாள் அனுமன் ஒரு காட்டு வழியில உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு ஒரு வகையில உடன் பிறந்தவனாகிய பீமன் அந்த பக்கம் போனான். அனுமனோட அடக்க உடக்கத்தை பார்த்து பீமன் ஏமாந்து போனான். தன்னோட பெருமைகளை எல்லாம் அனுமன்கிட்ட சொன்னான். எல்லாம் சரிதான், என்னுடைய இந்த வாளை மட்டும் தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம் போடு, உன்னுடைய சக்தியை நான் பாக்குறேன்னு சொன்னான். உடனே பீமன் இதுதானா பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி பீமன் அனுமனோட வாளை மிக எளிதா போய் தூக்க பார்த்தான். எவ்வளவோ முயற்சி பண்ணி வாளை தூக்க முடியல. அப்புறம்தான் அனுமனை பத்தி பீமன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொருவரும் அடக்கத்தை சிறந்த பொருளா மதிச்சு அதுபடி நடக்கிறது அவசியம். இந்த பண்பு அனுமன் இடத்துல நல்லா தெரிஞ்சிச்சு.